சபரிக்கு வந்து விஜய் டிவி ப்ராடக்ட், அதனால சபரிக்கு தான் வந்து டைட்டில் வின்னர் போகுன்றத பதிவு பண்ணிட்டே வந்திருக்கும். பிக் பாஸ் சீசன் 7 96 நாட்களை கடந்து டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வர நிலையில நேத்து பலரும் டைட்டில் வின்னர் ஆவார்னு நினைச்சுக்கிட்டு வந்த கானா வினோத் பணப்பெட்டி எடுத்து பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாரையும் சோகத்தில் ஆழ்த்திருந்தாரு. சொல்லப்போனா கானா வினோத் பணப்பெட்டி எடுத்துட்டு அழுததை பார்த்து மக்கள் பலருமே கண்ணீர் விட்டுருந்தாங்க. மேலும் நீங்க டைட்டில் வின் பண்ணலனாலும் மக்கள் மனசை ஜெயிச்சிட்டீங்க வினோத்னு சொல்லி வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. அந்த வகையில இந்த சீசன்ல உள்ள வந்துட்டு போயிருந்த கலையரசனும் கானா வினோத் பணப்பெட்டி எடுத்தது சம்பந்தமா பேசி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்க பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் கலையரசன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நேற்றே வந்து தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி கானா வினோத் வந்து பணப்பெட்டியை வந்து எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நானும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்குமே முழு நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. எதற்காக அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு, அதாவது விஜய் டிவியை பார்க்கக்கூடிய உலக தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடுக்கே தெரியும், கானா வினோத் தான் டைட்டில் வின்னர் அடிப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில ஃபைனல்ஸ் வரப்போது இன்னும் ஒரு வாரங்கள் தான் இருக்கு. இந்த ஒரு வாரத்துல வர நேரத்துல இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நடந்திருக்கு அண்ணாவுக்கு வந்து. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப மனவேதனை வந்து மன உளைச்சல் வந்து ஆளாக்கியிருக்கு. அவருக்கு என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது தெரியல. மேபி காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டேல இருந்தே என்டையர் டீம், பிபிக்குள்ள இருக்கக்கூடிய என்டையர் டீமுமே வந்து சபரிக்கு வந்து விஜய் டிவி ப்ராடக்ட், அதனால சபரிக்கு தான் வந்து டைட்டில் வின்னர் போகுன்றத பதிவு பண்ணிட்டே வந்திருக்கும். ஸோ அதனால அவர் வந்து ஒருவேளை போய் அதுவும் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினைச்சு இந்த படப்பெட்டி எடுத்தாரா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த ஷோவோட பிக் பாஸ் சீசன் 9 உண்மையான ரியல் ஹீரோ, உண்மையான கதாநாயகன், உண்மையான ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்னா அது நம்மளுடைய சென்னையை சேர்ந்த கானா வினோத் அண்ணா அவர்கள் தான். ஸோ எங்களுடைய சப்போர்ட் எல்லாமே வந்து கானா வினோத் அண்ணாவுக்கு தான். அண்ணனுடைய தீவிர ஃபேன்ஸ்னால அண்ணா வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா இன்னும் பல்வேறு படங்கள் ஆகட்டும், பல்வேறு ஷோ நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோளை வச்சிருக்கேன். நன்றி. மேலும் சிலர் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ஆரோரா சனியன் தான் பிளான் பண்ணி எடுக்க வச்சிருச்சு, வினோத் அண்ணன் பாவம், ஆரோராவை செருப்பாளி அடிப்போம்னு ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸுக்கு கலையரசன் லைக் பண்ணி எஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சிலர், ப்ரோ உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், உள்ள போய் அந்த ஆரோராவோட கேமை எக்ஸ்போஸ் பண்ணி விடுங்க, உள்ள போய் ஆரோராவை நல்லா 4 வார்த்தை கேளுங்க, உள்ள வர யாரும் அவங்கள எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்களாச்சும் உள்ள போய் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸையும் கலையரசன் லைக் பண்ணி கண்டிப்பா சத்தியமானு சொல்லியிருக்காரு. இது மூலமா கலையரசன் அடுத்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரானா ஆரோராவை வச்சு செய்ய போறாருன்றத புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னதான் கானா வினோத் பணப்பெட்டி எடுக்க ஆரோரா தான் காரணம்னு பல பேர் சொல்லிக்கிட்டு வந்தாலும், சிலர் ஆரோராவை யாரும் பிளேம் பண்ணாதீங்க, யார் என்ன சொல்லியிருந்தாலும் வினோத்தனன் தான் உஷாரா இருந்திருக்கணும்னு சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.